உங்களுக்கு ரேட்டு எவ்வளோ என்னென்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். 300 ருபீஸ் இருந்தால் மட்டும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. இருக்கலாம், ஆனால் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இடத்த. ஹாய் மக்களே, குட் மார்னிங். டே 8 இன் மூணார். கேம்பிங் பண்ணி நேற்று நைட்டு தூங்கியிருந்தோம். நைட்டு தான் காமிச்சேன், தான் கேம்ப் பண்ணிடுறோம். ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு ஆம்பியன்ஸ். அப்படியே கிளம்பணும். நைட் எடிட்டிங் பண்ண முடியல ஆக்சுவலி. வாய்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. குளிருக்கு, செம குளிர். நைட்டு இருட்டில் வந்தது, இருட்டில் தான் காமிச்சேன். இப்போ காலைல க்ளீனாக காமிக்கிறோம் உங்களுக்கு. யாரும் இல்லை வேறு என்ட்ரன்ஸ். இந்த ஆஃபீஸு பார்க்கிங் ஏரியா. இது பெரிய பார்க்கிங் ஏரியா. எவ்வளோ பெரிய லாரி எடுத்துருந்தாலும் இருக்கலாம். இதான் சிங்கிள் காட்டேஜ் கப்பல்ஸ்க்கு. இந்த பாக்ஸு சிஸ்டம் மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஐடியா நல்லா இருக்குது. மேலே டென்ட்டு, கீழே மேபி வாஷ்ரூம் இருக்கலாம், இல்லை அங்கேயும் ரூம் இருக்கலாம், தெரியாது. பட் மேலே பாருங்கள், டென்ட்டு தான். டென்ட்டில் மேலே தூங்குறது. இது வர ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. ஸோ இந்த சின்ன இடத்த நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் மெயின் திங். குரூப்பாக வர்ற இந்த டென்ட் பீப்புள்ஸ்க்கு ஒரு நல்ல இடம் இருக்குங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக டென்ட்டு இப்போ இருக்காங்க நினைக்கிறாங்க. ஃபுல்லாக டென்ட்ஸ் இருக்கும். நைட்டு காமிச்சிருக்காங்க, நான் காலைல உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஏரியா இது செப்பரேட்டாக. ஹீட்டரோடு இருக்குது, ஹீட்ரு கூட இருக்குது. ஏன்னா குளிர், ரொம்ப குளிராக இருக்கிறதுனால இப்போது இங்கே வந்தால் இது குட்டியாக கடை கூட இருக்குது உள்ள. ஐஸ்கிரீம் இதை பாருங்க. சிப்ஸு, பிஸ்கெட்டு, இந்த மாதிரி பசங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே திங்ஸு குட்டி குட்டியாக இங்கே இருக்குது பாருங்கள். பிளாக் டீ, பிளாக் காஃபி, மில்க் டீ, ப்ரூ, பூஸ்ட்டு, இந்த மாதிரி லெமன் ஜூஸ், ஆம்லேட்டு, சிங்கிள் ஆம்லேட், டபுள் ஆம்லேட்டு எல்லாமே இங்கே இருக்குது. இப்போது சும்மா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காகட்டும், பர்த்டே செலிப்ரேஷனுக்காகட்டும், அதுக்கே வரலாம் நீங்கள். அப்புறமா நைட் நான் உங்களுக்கு காமிச்சேன் தெரியுமா, ஒரு ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் பண்ணலாம். இந்த இடத்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் காலில் பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்குப்பா இந்த பிளேஸ். சரௌண்டிங்ஸ் ஆகட்டும், ஆம்பியன்ஸ் ஆகட்டும், அவ்வளோ அழகாக இருக்குது. தென் இது ஃபேமிலிக்கு டாமிட்டரி, ஒரு நல்ல டாமிட்டரி பாருங்கள். உள்ளே போய் எல்லாம் காமிக்க முடியாது, ஏன்னா எல்லாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபயர் கேம்ப் ஏரியா ப்ளஸ் பாபிக்யூக்கு உங்களுக்கு இது இருக்குது, ஆக்சஸ் இருக்குது. வந்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். இது ஆடிட்டோரியமு. அப்படியே காமிக்கிறவங்களுக்கு ஆடிட்டோரியம் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பெரிய இடம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஒரு 100 பேர் 100 பீப்புள்ஸ் இருக்கலாம் அந்த ஆடிட்டோரியமில், கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா. இது பாருங்கள், இது ஒரு கேம்பிங் ஏரியா ஃபன் பண்ணுறதுக்கு. வாட்டர் பாருங்கள், வாட்டர் பைப்ஸ் கொடுத்துருக்காங்களா. நான் வாட்டர் டான்ஸு அந்த மாதிரி பண்ணுறதான இடம். அங்கே பாருங்கள், வாட்டர் டான்ஸிங், வாட்டர் இருக்குது ஆக்சுவலி. மேலேருந்து இப்போ ப்ரெஸ் பண்ணி விட்டால் வாட்டர் வரும். இருக்குது 30 minutes 1000 rupees. அதுக்கும் பேமெண்ட் செப்பரேட்டாக இருக்குது.
ரெயின் பாத் பண்ணுறதுக்கு பாருங்கள் 30 rupees 30 மினிட்ஸ்க்கு 1000 ரூபாய். இடத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடச்சிடும். நீங்கள் இப்போ ஆனால் இன்னொன்று என்னென்னா ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்தது என்னோடய ஓன் டென்ட்டு. மெயினாக என்னென்னா இந்த ஆம்பியன்ஸு வாஷ்ரூம் அவ்வளோ நீட்டாக இருக்குது, அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. நான் வந்தது 300 rupees. இதே டென்ட்டெல்லாம் இல்லாமல் நீங்களே வரீங்கன்னா 600 rupees பர் ரேட்டு. நான் இப்போ வந்தது 300 rupees பிகாஸ் ஆஃப் என்னோடய ஓன் டென்ட் இருக்கிறதுனால. எனக்கு வெறும் பிளேஸ் மட்டும் கொடுத்தாங்க, கரண்ட்டு கொடுத்தாங்க, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது. இந்த குளிருக்கு உங்களுக்கு சுடு தண்ணி இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. என்ன இன்னொரு மெயின் திங் என்னென்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் இருக்குங்க. சூப்பராக இருக்குது ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ். நான் அதை காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. ப்ளஸ் இங்கே பாருங்கள் விளையாடுறதுக்கு இருக்கு. உட்காந்து பார்க்குறேன். இருங்க உட்காந்து பார்க்கலான்னு பிடிச்சிக்கணுமே வந்துடுண்ணே சென்டர். ஐயா ஓகே அப்போலாம் சோலோ இதோ சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா ஜாலியாக விளையாடலாம். மெயினாக இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு பொண்ணுங்களுக்கு இந்த இடம் செம சூப்பராக இருக்குது. ரீல்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இடத்த. நீட்டாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. இங்கே இருக்கிற பசங்களாகட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், ஃபுல்ஃபில்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வீட்டில் ஏதாவது கப்பல்ஸாக இருக்கும்போது சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா, சண்டை போட்டு மூஞ்சி திருப்பி நிற்பீங்கன்னா வாங்க, அதெல்லாம் மறந்து ஜாலியாக இருக்கலாம் இந்த இடத்துல. ஆக்சுவலி ஜாலியாக இருந்துட்டு எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக போகலாம் நீங்கள். ஸோ ட்ரை பண்ணுங்கள் இந்த இடத்த. இப்போ பட்ஜெட்டில் இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒருத்தன் யூடியூப்பில் சொல்லியிருந்தானேன்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருந்துச்சுன்னா வாங்க இந்த இடத்துக்கு. வேறு ஃபயர் கேம்பஸ் வெளியே கூட ஃபயர் கேம்ப் போட்டுக்கலாம். சரிங்க. இன்னும் குட்டி பசங்களை விளையாடுறது குட்டி. மெயின் திங் என்னென்னா இதில் இவ்வளோ எல்லாமே இருக்குது ஆக்சஸ். இந்த 300 rupeesக்கு இது எல்லாமே இருக்குது. எக்ஸ்ட்ரா நாங்கள் வேணுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த 300 rupees டென்ட் போட்டதுக்கு என் டென்ட் அங்கே இருக்கா, ஏதோ டென்ட் அங்கே இருக்குது. நான் 300 rupees நான் கொடுத்து வந்ததுக்கு எனக்கு இவங்க என்ன எக்ஸ்ட்ரான்னா பாருங்கள். ஏதோ ஸ்விம்மிங் பூலுங்க அப்படி இருக்குது. உள்ளே போய் காமிங்க, ஓப்பனில் தான் இருக்குது. இதோ சூப்பராக இருக்குது. நான் ஒரு குளிச்சு தான் இங்கேருந்து ஸ்விம்மிங் பூலில் கிளம்புவேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். போதும் இல்லை மக்களே, 300 ரூபாய்க்கு யார் கொடுக்க போகிறாங்க? நீங்கள் சிங்கிளாக வந்தீங்கன்னா டென்ட் இல்லாமல் வந்தீங்கன்னா 600 rupees இப்போவே சொல்லிட்டேன். பட் நான் சிங்கிளாக வந்திருக்கிறதுனால 300 rupees இருந்தால் மட்டும் வாங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு மஸ்ட் வர வேண்டிய ஒரு பிளேஸு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, பெருசாக பண்ணியிருக்காருன்னா ரொம்ப இருக்குப்பா. காமிக்க உங்களுக்கு இஷ்டமாக என்னென்ன இருக்குது. அங்கே இன்னும் காட்டேஜஸ் இருக்குது, கப்புள்ஸ் காட்டேஜின்னு. கப்புள்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு காட்டேஜ் காமிக்கிறாங்க. கப்புள்ஸ் காட்டேஜ் நைட்டு போயிருப்பேன், காமிச்சிருப்பேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். கப்புள்ஸ்க்கான ரூம் காட்டேஜா? கப்புள்ஸ்க்கான காட்டேஜ். இதோ பேர் வேறு வச்சுக்கலாம். இப்போ
எம்பி இப்போ என்ன எம்பி இப்போ பார்க்கலாம் என்ன அதாப்பா பார்க்கலாம். இது தான் இந்த ஹோம் ஸ்டேயோட ஒரு குட்டியான இன்ட்ரோ. குட்டியா பெரிய இன்ட்ரோவா? அவ்வளோ பெருசாக இருக்குப்பா இது. ஒரு சின்ன இடத்துல 1/2 ஏக்கர் இருக்குமா இது? ஆமாம், ஒரு 1/2 ஏக்கர் இருக்கும். அந்த 1/2 ஏக்கரில் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும் இடம். ஓகே கைஸ், நான் போயிட்டு இப்போது பல்ல தேய்ச்சி குளித்து ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரியா? மக்களே வந்துட்டா, நீங்களும் வாங்க. இந்த சம்மர் டைமில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பசங்களோட செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ரேட்டு கூட அவ்வளோ ரீசனபிளாக இருக்குது வேறு எல்லாத்துக்கும். ஸோ ப்ளீஸ் வாங்க. உங்களுக்கு ரேட்டு எவ்வளோ என்னென்னு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். ஸ்விம்மிங் பூலில் ஒரு குளிச்சாச்சு. இப்போ எனக்கு கிளம்ப வேண்டியது தான், டைம் ஆச்சு. நெக்ஸ்ட்டு இடத்த பார்க்கணும் இல்லையா? ஸோ கிளம்பலாம். ஓகே, இப்போ போய் நான் பாத் எடுத்துகிட்டு குளிச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்க கூட. முடிஞ்சு கைஸ், கேம்பிங்கு எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இங்கேருந்து போகிறதுக்கு கிளம்பியாச்சு. இப்போது இங்கேருந்து தேனி மாவட்டம் எப்படி இருக்குது பார்க்கலாம். தெரியாதே, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹெச்சி தேனிக்கு போகிறோம். இப்போ எல்லாமே வண்டி டென்ட்டு எல்லாம் எடுத்து வண்டியில் எல்லாமே போட்டாச்சு. வண்டி ஃபுல்லாக இருக்குது. இப்போ அப்புறம் டயர் கீழே இறங்கிடுச்சு ஜிபுக்குன்னு. கிளம்பிகிட்ருக்கேன். இங்கேருந்து இப்போது எங்கே போகிறது? வட்டவாடா. இங்கேருந்து வட்டவாடா போகிறது தான் பிளான். இப்போ வட்டவாடா போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வட்டவாடாவில் அது வட்டவாடா சடனாக சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு பிளான். இப்படி தான் வட்டவாடான்னு ஆயிடுச்சு இப்போது பிளானு. மறுபடியும் போகும்போது என்ன பிளான் சேஞ்ச் ஆக போகுதுன்னு தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? வட்டவாடா போகும்போது பைசன் வேலி இருக்கான், அதை பார்க்கலாம். பைசன் கிடச்சிச்சின்னா ரோட் சைட்லேயே ஓகே. மான் பைசன் எல்லாம் அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிறது. அப்புறமா இன்னொரு அதில் என்ன சொன்னது, டாப் வியூ இல்லை, கொடுக்குமலை இருக்குது. ஸோ பார்க்கலாம் கொடுக்குமலை போக முடியுதா எப்படின்னு. இல்லைன்னா வட்டவாடா போயிட்டு கொடுக்குமலை வந்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணுறதா எப்படின்னு பார்க்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர் எப்படின்னு தெரியல. எல்லாமே செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.